Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு புது இண்டிகேட்டர் பத்தி பார்க்க போறோம். அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி forex மார்க்கெட்ல அப்ஸும் டவுனும் கணிக்கிறது, அதே மாதிரி செல் போடணுமா பை போடணுமா இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா Stochastic Indicator. இந்த இண்டிகேட்டர் எப்படி கிராஃப்ல அப்ளை பண்ணனும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டர் இங்க தெரியுதுங்களா? இந்த இண்டிகேட்டர் மேல டபுள் கிளிக் பண்ணனும். K period, D period, slowing இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் 533 அப்புறம் பாத்தீங்கன்னா காமன்க்குள்ள allow DLL imports இத கிளிக் பண்ணிக்கங்க மத்த எதுவும் நமக்கு தேவையில்லை ஓகே கொடுத்தா ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரோட ஒரு பார் கீழ வந்து டிஸ்ப்ளே ஆயிடும் இது எப்படி வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் தான் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் அது இல்லாம ரொம்ப ஈஸியா மார்க்கெட்டை predict பண்றதுக்கான ஒரு கெபாசிட்டி இருக்கிற இண்டிகேட்டர் தான் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் இப்போ இதோட வர்க் எப்படி நான் சொல்லி தரேன் கீழ நமக்கு பார்க்க முடியுது waves மாதிரி ups down இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இது எதுக்காக போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேலே போகிற கிராஃப் பேஸ் பண்ணி தான் கீழ வந்து இந்த ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் வர்க் ஆயிட்டு இருக்குது சோ இங்க ரெண்டு வேல்யூ நமக்கு தெரிய முடியுது ஒன்னு 20 தென் இங்க 80 மேலே 100 வருது பட் வந்து நமக்கு இந்த டாட்டர் லைன் பாத்தீங்கன்னா 80 தென் இங்க 20 அதாவது 80ங்கிறது ஓவர் bought ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி 20ங்கிறது ஓவர் sold ன்னு சொல்லுவோம் நான் சிம்பிளாவே சொல்றேன் அதாவது கிராஃப்ல இந்த கேண்டில் ஸ்டிக் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது நமக்கு வந்துட்டு 100% சொல்ல முடியாது அடுத்த மார்க்கெட் எங்க போகும் இப்போ இங்க இருக்கிற மார்க்கெட் அடுத்து கீழ வருமா இல்ல மேலே போகுமா இத பத்தி நமக்கு 100% கணிக்க முடியாது சோ இண்டிகேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு 85 to 90% நமக்கு மார்க்கெட்டை கணிச்சு கொடுத்துரும் இதுக்காக இண்டிகேட்டர்ஸ் மெயினா யூஸ் பண்றது இப்போ இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவுல எப்படி வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கீழ ரெண்டு லைன் தெரியுது சரிங்களா சோ இது இந்த கிராஃபை பேஸ் பண்ணி தான் அப்ஸ் அண்ட் டவுனும் போயிட்டு இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 80 அதாவது இங்க தெரியுற 80 வந்து இந்த இடத்துல டச் ஆயிருக்குது அதே மாதிரி கீழ வந்து இந்த 20 டச் ஆகி கீழ கிராஸ் ஆகி வந்திருக்குது மறுபடியும் மேலே இப்படியே ஏறி இறங்கி அப்படியே போய் மேலே 80 கிராஸ் ஆகி போயிருக்குது கீழ பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து 20 பக்கத்துல டச் ஆகல ஜஸ்ட் பக்கத்துல வந்திருக்குது அப்புறம் கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் கீழ இறங்கி 20 கிராஸ் ஆகி போயிருக்கு இப்படி தான் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் வர்க் ஆகுது இது எப்படி நம்ம வந்துட்டு ட்ரேட்ல அப்ளை பண்ணனும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பாத்துங்க இந்த இடத்துல 80 கிராஸ் ஆகி மேலே வந்திருக்குது அதாவது இங்க நீங்க ஆரோ மார்க் கொண்டு வந்து வச்சா இந்த இடத்துல 80 கிராஸ் ஆகுது மீன்ஸ் மார்க்கெட் இங்க இருக்குது அதாவது ஓவர் பையை கிராஸ் பண்ணி போச்சு அதாவது என்னன்னா மார்க்கெட்ல பையர்ஸ் நிறைய பேர் பை பண்ணி வச்சிட்டாங்க மார்க்கெட்டை எக்கச்சக்கமா பை பண்ணிட்டாங்க இனி பை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல மீன்ஸ் நிறைய பை ஆயிருச்சு சோ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காவும் செல் தான் ஆகணும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே டச் ஆனபோது மார்க்கெட் அப்படியே டவுன் அடிச்சிருச்சு கீழ வரைக்கும் வந்துச்சு இந்த இடம் வந்தபோது ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் கீழ 20 காமிக்குது பார்க்க முடியுதுங்களா அப்ப 20 காமிக்கும்போது மார்க்கெட் ஓவர் சோல்ட் ஆயிருச்சு செல்லர்ஸோட கவுண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு கவுண்ட பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து செல்லர்ஸோட கவுண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் பை ஆகணும் அப்பதான் அந்த கரன்சிக்குங்கிற வேல்யூ இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்தபோது மார்க்கெட் மறுபடியும் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ இங்க வச்சு பாக்கும்போது மார்க்கெட் இங்க இருக்குங்களா ஓவர் சோல்ட் தென் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது இங்க வரைக்கும் பட் வந்து இங்க வந்து ஓவர் bought ஆகல பையர்ஸ் வந்துட்டு ஒரு அளவு தான் வந்திருக்காங்க ஆனா மறுபடியும் மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஆர்டர் போடணும் அவசியம் இல்ல வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி இங்கேயும் டச் ஆகல பட் அடுத்த கொஞ்சம் கிரிட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஓவர் bought டச் ஆயிருக்குது அதாவது இந்த இடம் மார்க்கெட்ல இந்த இடத்துல அப்போ வந்துட்டு பையர்ஸோட கவுண்ட் மறுபடியும் ஜாஸ்தி ஆச்சு தைரியமா நமக்கு செல் போடலாம் இப்போ செல் போடும்போது அப்படியே ப்ராஃபிட்ல வந்து இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு இந்த இடம் வரும்போது மார்க்கெட்ல நமக்கு ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் இங்க காமிச்சு கொடுத்துருச்சு என்னன்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இப்போ வந்துட்டு ஓவர் சோல்ட் ஆயிருச்சு நிறைய பேர் செல் பண்ணிருக்காங்க அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே போனதுனால மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா பை ஆகணும் அப்ப இந்த இடத்துல வரும்போது
ஓவர் சோல்டுங்கிறனால நமக்கு தைரியமாக பை போடலாம். இப்போ நேராக மார்க்கெட்டு பை காமிச்சிருச்சு, இங்கே வரைக்கும் வந்துச்சு. இப்போ மறுபடியும் ஓவர் செல்லு, கீழே மேலே. புரியுதுங்களா? இந்த இண்டிகேட்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர். 80-20 இந்த ரேஞ்சை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி செல்லும் பையும் ஆப்போசிட் மாற்றி மாற்றி போட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 80 டச் ஆகிடுச்சுங்களா, அதாவது இந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 டச் ஆகிருக்கு, இங்கே வரைக்கும் வந்துச்சு. இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கேப் இருக்குது, 12 ஹவர்ஸோட கேப் வருது. ஸோ அந்த பொறுமைங்கிறது நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தளவில் பொறுமைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த 12 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணாலும் அதுக்கான ப்ராஃபிட்டு ஒரு ஆர்டரில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், செல்லு போட்டு மைனஸ் ஆகணும், அதே மாதிரி பை போட்டு மைனஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு மார்க்கெட் கொண்டு போகாது. மேக்ஸிமம் இந்த ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரை உங்களுக்கு பை போடணுமா செல் போடணுமா அதுவே காமிச்சு கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு தப்பான ஆர்டர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் 90% கம்மி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரில் 2 லைன் போட்டிருக்காங்க. கீழே வந்துட்டு 2 லைன், ஒரு ப்ளூ தென் ஒரு ரெட்டு, 2 லைன் உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு லைன் இருந்தால் போதுமே, எதுக்கு 2 லைன்? அதாவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன் இந்த கன்ஃபர்மேஷன் லைன். ஒன்று வந்து ஸ்டோகாஸ்டிக் லைன், இன்னொன்று வந்து கன்ஃபர்மேஷன் லைன். அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 லைனுமே டாப்பில் வந்திருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக செல் போடலாம். இங்கேயும் 2 லைனுமே 80 கிராஸ் பண்ணி போயிருக்குது, தைரியமாக செல் போடலாம். இங்கேயும் 80 கிராஸ் பண்ணி போயிருக்குது 2 லைனுமே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தான் கிராஸ் ஆகிருக்குது, டவுட் கேஸ். சரிங்களா? இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தற்போதைய மார்க்கெட்டில் ஒரு லைன், அதாவது ஸ்டோகாஸ்டிக் லைன் மட்டும்தான் மேலே வந்திருக்குது. கன்ஃபர்மேஷன் லைனு இன்னும் 80 பக்கத்தில் கூட வரல. அப்போது இங்கே செல் போடலாங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்போ நம்ம செல் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோகாஸ்டிக் லைனுக்கு ஈக்குவலாக இந்த கன்ஃபர்மேஷன் லைனும் இந்த 80 கிராஸ் பண்ணி போகணும். இந்த ஒரு விஷயம் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க ஞாபகத்தில் வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த இண்டிகேட்டரை பொறுத்தவரை இவ்வளவு தான் சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர். அடுத்த வீடியோவில் இன்னொரு இண்டிகேட்டரும் அதோட யூசேஜை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.